வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த அன்வர் ராஜா திமுகவுக்கு மாறினார். கேட்டா அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி அதிமுக, அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக எனக்கு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய சில இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்களுக்கும் இன்னும் மாஜி அதிமுக அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கும் அதிமுகவில் பாஜக கூட்டணி பிடிக்கவில்லை. நான் ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய இனத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக சுத்தமாகவே பிடிக்காது. அப்புறம் இந்த கூட்டணியோடு சேர்ந்து நான் போய் ஓட்டு கேட்டேன்னா வர 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக ஓட்டு இருக்குதே இல்லையோ என் இனத்தை காரி துப்பிடுவான். ஏன்னா கேட்டால் முத்தலாக்கு சட்டம், அப்புறம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், இப்படி ஏகப்பட்ட சட்டம் இஸ்லாமியர்கள் மீது போட்டு வதைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் வக்பு வாரி திருத்த சட்டம் சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் திருத்திட்டு இருக்கிற பாஜக மற்றபடி முஸ்லீம்களுக்கு எதிரானதான். உனக்கு அறிவு இல்லையான்னு கூட கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் நான் அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்து விட்டேன்னு சொல்லி போட்டு அன்வர் ராஜா பேட்டி கொடுத்துருக்கார். அன்னைக்கு போன வாரத்தில் கொடுத்தாரு பேட்டி. இன்னைக்கு அவர் சொன்னதின் வெளிப்பாடு. ஆமாம், கரெக்டாக அவர் எந்த நேரத்தில் வாய் வச்சாரே தெரியல. அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணிக்கு பிறகு அப்படின்னு அன்வர் ராஜா பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதன் வெளிப்பாடு இன்றைக்கு கார்த்திக் தொண்டமான். அவர் புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ, மற்றபடி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் அதிமுக. அவர் விலகி இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கார். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு அரசியல் பரபரப்பாக இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்வர் ராஜா அதிமுகவை விட்டு திமுகவில் இணைந்தப்ப கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இல்லை. ஆனால் கார்த்திக் தொண்டைமான் விலகியது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குரலாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அட போங்க, போகிற போக்கு சரியில்லை அதிமுக எடப்பாடி தான் சொல்கிறார். அவங்க போகிற போக்கு சரியில்லை. ரெண்டாவது பாஜகவோட கூட்டணி என்ன ஏகப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி நிர்பந்திக்கப்பட்டு விட்டார், பாஜகவுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத வேறு விதமாக கார்த்திக் தொண்டைமான் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்த பிறகு பேட்டி கொடுக்குறார். எடப்பாடி பலவிதமாக நிர்பந்திக்கப்பட்டுள்ளார். அதனால் அவர் எந்த வகையிலுமே தப்பிக்க முடியாது. பாஜக அதிமுக கூட்டணி என்பது நிர்பந்தமான ஒரு கூட்டணி. அங்கே இருக்கக்கூடிய எங்களை போன்ற முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் நிர்வாகிகளுக்கு, இந்நாள் நிர்வாகிகள், மற்ற சோர்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கு பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் விலகிக் கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு திமுகவில் சேர்ந்த பின்னால் கார்த்திக் தொண்டைமான் பேட்டி கொடுக்குறார். ஆமாம், இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் போன வாரமே ஒரு தகவல், ஜெயக்குமாரும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமாரும் அதிமுகவை விட்டு திமுகவில் இணைவார் போட்டு மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு செய்தி. அது புரளியா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுவரைக்கும் ஜெயக்குமார் அதிமுகவை விட்டு விலகவில்லை, அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புரளி. என் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம். நான் யாருங்கிறது முக ஸ்டாலினுக்கே தெரியும். நான் மானஸ்தேன். என்ன பதவிக்காக யார் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். திமுகவுக்கு போகிறேன் என்பது மிகப்பெரிய ஒரு புரளி அப்படின்னு போட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார் ஜெயக்குமார். அதாவது நான் மானஸ்தன் சொல்லி போட்டு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறார். அது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சொல்றது அரசியல் ஃபீல்டு. அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பாருங்க. ஓபிஎஸ் கூட திடீர்னு இத்தனை நாளாக வாக்கிங் போனவர் இத்தனை நாளாக முக ஸ்டாலின் கண்ணுக்கு சிக்கலையா?
அதில் போன வாரம் மட்டும் சிக்கிறாரு. கரெக்டாக ஓபிஎஸ் முக ஸ்டாலின் சந்திக்கிறாரு. அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாளும் 3வது தடையாக அதே வாக்கிங் போகிற இடத்துல சந்திக்கிறார். இந்த மாதிரி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது தேர்தல் கூட்டணி வெளிப்பாடு கிடையாது. அப்படி நினச்சிங்கன்னா அது நாகரீகமற்ற செயல். உடல்நலம் விசாரிக்க, மற்றபடி அவங்க அண்ணன் முக ஸ்டாலின் முக்கு இறந்து போயிட்டார் இல்லையா, அதன் அடிப்படையில் அவருடைய மரணத்தை விசாரிப்பதற்காக நான் நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணத்தை சொல்கிறாரு. எது எப்படியோ இரு அரசியல் கட்சி தலைவர் சந்தித்து கொண்டாலே அங்கே கட்டாயமாக அரசியல் பேசப்படும் அப்படிங்கிறத நிர்பந்தமான வெளிப்பாடு. வரும் காலங்களில் தெரியும் ஓபிஎஸ் நிலைப்பாடு. ஆமாம், ஏன்னு கேட்டால் பாஜக கூட்டணி விட்டு நானும் விலகிட்டார். மோடியை சந்திக்க எத்தனை இது கேட்டார். நயினார் நாகேந்திரன் மூலமாக எஸ்எம் அமிச்சார். 6 தடவை எஸ்எம் அமைச்சிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் எனக்கு பண்ணவே இல்லைன்னு அவரு கற்பூரம் இல்லாமல் சத்தியம் அடித்து சொல்கிறாரு. இவர் மதுரை விமான நிலையத்தை காட்டுற பாருங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கிறேன், மற்றபடி இப்போ நான் அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு போட்டு எஸ்எம்எஸ் காட்ட, அது ஆதாரம் இருக்கு இல்லையா. அப்படிங்கிறப்ப நயினார் நாகேந்திரன் சொல்லுவது பொய் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக போச்சு. அப்போ ஓபிஎஸும் பாஜக கூட்டணி விட்டு விலகி விட்டார். ஆமாம், எஞ்சி இருப்பது அதிமுக. மற்றபடி அதிலிருந்து கார்த்திக் தொண்டைமான் விலகி இருக்கிறார். அடுத்து ஜெயக்குமார் விலகலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு பேட்டி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி அதிமுகவினுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எழுந்திருக்கு. காரணம், பாஜகவோடு அதிமுக சேர்ந்து கொண்ட ஒரு கூட்டணி, அது நிர்பந்தமான கூட்டணி சொல்லிட்டு வரக்கூடிய எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறப்பயே அவர் ரொம்ப ஷேக் ஆகிட்டார். கூட்டணி அறிவித்த பின்னால், அமித்ஷா அறிவித்த பின்னாலே ஒரு மாதம் ஆளே இல்லை. அப்புறம் அதுக்கு பின்னால் ராஜ்யசபா மாநிலங்களவை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணிடலான்னு போட்டு பார்த்தாங்க. அதையும் அவருக்கு ஜெயக்குமாருக்கு கொடுக்க, ஏன்னு கேட்டால் அவர் எம்பி சீட்லாம் அவருக்கு ஒத்து வராது. அவர் உள்ளே ரவுண்ட் அடிக்கக்கூடிய, அதனால் எம்எல்ஏ சீட்டு தான். அப்போவே நாங்கள் சொன்னோம், ஜெயக்குமாருக்கெலாம் அந்த சீட்டில் எம்பி சீட்லாம் பிடிக்காது அப்படின்னு. எம்எல்ஏ சீட்னா ஓகே, அவர் நம்ம உள்ளூர் பறவை. எம்பி இது அப்படி கிடையாது. அது அங்கே போய் ஹிந்தியில் பேசுகிறோம், இல்லைன்னா இங்கிலீஷில் பேசுகிறோம், தமிழ்லேயும் பேசலாம். என் தலைவன் திருமாவளவன் பேசுவதை போது தமிழில் பேசக்கூடாதுலாம் கிடையாது, பேசலாம். இருந்தாலும் இங்கேருந்து டெல்லி போகணும் இல்லையா, அதுக்குள்ளே இங்கே 50 வேலையை பார்த்துருவார் ஜெயக்குமார். அதனால் அவருக்கு எம்பி சீட்டு ஒர்க் ஆகட்ட, அது கன்ஃபார்மு. மற்றபடி இப்போதைக்கு அவருடைய மனோநிலை இருவேறுபட்ட நிலையில் இருக்கிறது. ஆமாம், அதாவது மதில் மேல் பூனை கேட்டாண்டிவாள். எந்த நேரத்திலும் திமுகவை விட்டு விலகலாம், இது அதிமுகவை விட்டு விலகலாம். விலகி அவர் திமுகவில் சேருகிறாரா மற்ற வேறு கட்சி இணைகிறாரா அப்படிங்கிற தகவல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, பொதுவாக பார்க்கின்ற பொழுது பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பின்னால், எடப்பாடியை நிர்பந்தித்து அமித்ஷா ஏற்படுத்திய கூட்டணிக்கு பின்னால் அந்த அதிமுகவில் உள்ள பல பேருக்கு சலசலப்பு வந்தாச்சு. 2021 பாஜக கூட்டணியால் தான் நான் தோல்வி அடைந்து இப்படி ஜெயக்குமாரை பேட்டி கொடுக்குறார். அதன் அடிப்படையில் தான் அவரும் அதிமுகவை விட்டு விலகலாம் அப்படிங்கிற பேச்சு ஒரு 2 வாரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். மற்றபடி மானஸ்தன்னு சொல்கிறார், அதான் ஒத்துக்க முடியல. அரசியலில் மானஸ்தனும் கிடையாது, ரோஷமானவனும் கிடையாது, சூடு சுரணை யாரும் இல்லாதவனும் கிடையாது, இருப்பவனும் கிடையாது. அது மாதிரி பல விதமான ஒரு சூழல் தான் அரசியல். மற்றபடி ஜெயக்குமாருடைய பேச்சு எந்த அளவுக்கு நிலைக்கப் போகிறது, மற்றபடி கார்த்திக் தொண்டைமான் சொல்வதை போல எடப்பாடியின் போக்கு சரியில்லை அப்படிங்கிற எந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய 10 மாதத்துக்குள்ளே வெளிப்பட போகிறது அப்படிங்கிறது வரும் காலங்கள் கட்டாயமாக நமக்கு பதில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.